தவக்கல்து வஇலைஹி உனீப். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையால் இன்று மகரிபிலிருந்து ரபியுல் அவ்வல் பிறை 1 துவங்குகிறது. ரபியுல் அவ்வல் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய நிகழ்வு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் இந்த மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அவர்களின் வரலாறுகளை குறித்தும் அவர்களின் நேசம் குறித்தும் அவர்களின் சுன்னத்துக்களை பின்பற்றி நடப்பதன் அவசியம் குறித்தும் உலகெங்கிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள முஹப்பத்தையும் சுன்னத்தையும் அவர்களின் வரலாறையும் எடுத்து சொல்லப்படுகிறது. வருடம் முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளாகிய ஹதீஸ்களை பேசப்பட்டாலும் குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் சீரத்துன் நபி, மீலாதுன் நபி என்கிற பெயரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை குறித்து இஸ்லாமிய உலகம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமியர்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை அளவு கடந்து பிரியம் கொண்டார்கள். அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்கின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிரமத்திலே இருப்பதை பார்த்தால் அவருடைய நெஞ்சு பொறுப்பதில்லை. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். எந்த மனிதர், எந்த ஜீவராசி சிரமப்பட்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். குறிப்பாக முஃமின்கள் என்று வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசமும் நேசமும் அவர்களின் மீது பன்மடங்கு அதிகமாகிவிடும். ஹரீஸுன் அலைக்கும், முஃமின்களின் மீது பேராவல் கொண்டவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளை குறித்து பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னால் இந்த உலகிலே வாழ்ந்த காலம் என்பது 23 ஆண்டுகள். மக்காவிலே 13 ஆண்டுகள், மதீனாவிலே 10 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளில் தீனுல் இஸ்லாத்தை பரிபூரணமாக மக்களிடத்திலே எத்தி வைத்ததோடு மட்டுமல்லாமல்
அந்த தீனை, அந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு மிக பெரும் சமுதாயத்தை தங்களுக்கு பின்னால் விட்டு சென்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இஸ்லாமியர்களிடத்திலே பிரசங்கம் செய்கிறார்கள். அவர்களுடைய கடைசி ஹஜ், குத்துபத்துல் அஹீர், இறுதி பேருரை என்கிற பெயரிலே அந்த பிரசங்கம் பிரபலமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்த அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் மட்டும் 1,15,000 பேர் அல்லது 1,25,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அவர்களையும் சேர்த்தால் 2 லட்சத்தை தாண்டும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் அல்லாஹ் கூறிய இந்த மார்க்கத்தை உங்களிடத்திலே பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டேனா என்று. கூடியிருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருமித்த குரலிலே சொல்கின்றார்கள், ஆமாம் நாயகமே, எங்களிடத்திலே இந்த தீனுல் இஸ்லாத்தை பரிபூர்ணமான முறையிலே எத்தி வைத்ததோடைய மட்டுமல்லாமல் பிராக்டிக்கலாக இஸ்லாமிய முறைப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எங்களிடத்திலே செய்து காண்பித்து விட்டீர்கள். அந்த கூட்டத்தை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே உங்களை நான் சாட்சியாக ஆக்குவேன். உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு நான் உங்களை சாட்சியாக ஆக்குவேன். இதே போன்றதொரு நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக கூறுகிறார். ஜீசஸ், இயேசு என்று சொல்கிறார்கள் கிறிஸ்துவர்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்பான், அந்த குல்த லின்னாஸ் தஹதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, அந்த குல்த லின்னாஸ், மக்களிடத்திலே நீர் சொன்னீரா, இத்தஹதுனி வ உம்மி இலாஹைன், என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளர்களாக, இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று அல்லாஹ் தஆலா கடும் கோபத்தோடு கேட்பான் என்று குர்ஆனில் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த அச்சத்தோடு, கால சுப்ஹானக மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லக பிஹி இல்ம், அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், கால சுப்ஹானக், எடுத்த உடனே இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லாமல் சுபஹானக்க, யாரெல்லாம் உன்னை நான் புகழ்கிறேன். பொதுவாக ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுது, உச்சக்கட்ட கோபத்திலே இருக்கும் பொழுது அவரை சமாதானப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை நாம் கூறுவது உண்டு. அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், கால சுபஹானக்க, இறைவா நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளவு புகழுக்குரியவன். மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லக பிஹி இல்ம், நான் அப்படி சொல்லலை அப்படின்றது உனக்கு தெரியும். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ அனைத்தையும் அறிந்தவன். நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு நேரடியாக சொல்லலை, நான் சொல்லலைன்றது உனக்கு தெரியும், நீ அனைத்தையும் அறிந்தவன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், மறைவான எல்லாவற்றையும் நீ அறிந்தவன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் அப்துல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் மக்களிடத்தில் என்ன தெரியுமா சொன்னேன், உன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று நான் சொன்னேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறுவார்கள். இதற்கு என்ன சாட்சி என்று அல்லாஹ் கேட்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை காட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் நேராக கை காட்டுவார்கள். இதோ இருக்கிறார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களோடு இருக்கிறார்களே மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் கூட்டம், இவர்கள் தான் சாட்சி. இவர்களிடத்திலே அப்படி என்ன சாட்சி இருக்கிறது? குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனிலே என்னை குறித்தும் நான் இந்த மக்களிடத்திலே செய்த அழைப்பு பணி குறித்தும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீ செய்யக்கூடிய இந்த விசாரணை குறித்தும் அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உம்மத்தினரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்வார்கள் என்று குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது. இப்படி எல்லா நபிமார்களும் சாட்சிக்கு போகக்கூடிய இடமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உம்மத்தினரும் இருப்பார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு கட்டமைப்போடு இந்த உம்மத்தை உருவாக்கினார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 ஆண்டுகள் அவர்களுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக, உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. எர்முக் யுத்தத்தில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையின் தளபதியாக இருக்கிறார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒரு தோழர், ஒரு சஹாபி கூறுகின்றார், துக்ரி அன்னி அஸ்ஸலாம வ தகூலு யா ரசூலல்லாஹ் கத் வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கன். அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தில் நான் நிச்சயம் மரணமாகி விடுவேன், ஷஹீதாகி விடுவேன். துக்ரி அன்னி அஸ்ஸலாம், என்னுடைய சலாமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். வ தகூலு, சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ் கத் வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கன், நாயகமே நீங்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தில் நாங்கள் நிலையாக இருந்தோம், அந்த சத்திய மார்க்கத்தை இந்த உலகெங்கிலும் பரப்புவதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்தோம் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள் என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். இது போன்று ஒரு சஹாபி அல்ல, பல சஹாபாக்களின் வரலாறுகளை நாம் எடுத்து கூறலாம். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மிக பெரும் ஒரு மரியாதையை, தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசம் கொள்ளக்கூடிய ஒரு பெருமக்களாக சஹாபாக்களை உருவாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸைத் இப்னு தஃப்னா என்கிற ஒரு சஹாபி, அவர்களை மக்காவிலே உள்ள காஃபிர்கள் பிடித்து விடுகிறார்கள். அவரை பிடித்து அவரிடத்திலே அப்பொழுது காஃபிர்களின் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் அவர்கள் ஸைத் இப்னு தஃப்னா அவர்களிடத்திலே கேட்கிறார், உனக்கு பகரமா உன்னுடைய இடத்துல உன்னுடைய நபி முஹம்மத், அவர் நபின்னு சொல்ல மாட்டார், உனக்கு பகரமா உனக்கு பிரியமான முஹம்மதை அவருடைய தலையை வெட்டப்படுவதை நீ விரும்புவியா? உன்னுடைய இடத்துல உனக்கு பகரமாக அவர் இருக்கிறத விரும்புவியா? வாழை தலைக்கு நேராக வச்சுக்கிட்டு கேட்குறார் அபூ சுஃபியான். அந்த நேரத்தில் ஸைத் இப்னு தஃப்னா சொன்னார், என்னுடைய உயிர் போவதற்கு பகரமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் சகித்து கொள்ள மாட்டேன். அசந்து போய்விடுகிறார் அபூ சுஃபியான். அவருடைய வாய் முணுமுணுக்கிறது. எந்த ஒரு தலைவரையும் எவ்வளவு நேசிக்கக்கூடிய தொண்டர்களை நான் பார்த்ததில்லை. எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ வழிகாட்டிகள் இந்த உலகத்திலே வந்திருக்கலாம், ஆனால் முஹம்மதின் தோழர்கள் அவரை நேசிப்பதை போல நான் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அபூ சுஃபியான் அந்த நேரத்திலே கூறினார். 8 ஆண்டுகளில் அரபு குடியரசை இஸ்லாமிய குடியரசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிகரமாக நிறுவினார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே இருந்த, அறியாமை காலத்திலே இருந்த குலப்பெருமையை ஒழித்து சகோதரத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். 8 வருடத்துக்குள்ளாக அரபி அஜமி என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, கருப்பர் வெள்ளையர் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற ஜாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. இஸ்லாமியர் வழிபாட்டு தலங்களைப் போல வேறு எந்த வழிபாட்டு தலங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை
இங்கு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதலிடம். முதல் சஃப்பில் ஒரு ஏழை, ஒரு கூலி தொழிலாளர் இருந்தால் கூட அவர் தான் முதல் சஃப்பு. கடைசி சஃப்பு நாட்டின் மன்னராக இருந்தாலும் கூட அவர் கடைசி சஃப்பில் வந்தார், தொழுகைக்கு தாமதமாக வந்தார்னா அவர் அங்கே தான் நிற்கணும். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. கிங் ஃபைசல் அப்படின்ற சவுதி மன்னர் இருந்த இந்திரா காந்தி அவங்க காலத்தில் கரெக்டாக வெள்ளிக்கிழமை நாள் மீட்டிங் நடக்குது டெல்லியில் இந்திரா காந்தியோட. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். பக்கத்தில் எந்த பள்ளிவாசல் இருக்குது, நான் ஜும்மா தொழுவர் போகணுன்னு கிங் ஃபைசல் கேட்குறாரு. பக்கத்தில் ஜாமா மஸ்ஜித் இருக்குது, ஜும்மா மஸ்ஜித், அங்கே போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இராணுவ பாதுகாப்போடு அந்த மன்னர் போகிறார். பள்ளி நிரம்பி விடுகிறது. ஜும்மா மஸ்ஜித், டெல்லி ஜும்மா மஸ்ஜித் நிரம்பி விடுகின்றது. இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் உள்ளே வர்றோம், எல்லா ஜனத்தையும் அப்புறப்படுத்தி உங்களை முன்னாடி கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது கிங் ஃபைசல் சொல்கிறார், இங்கு நான் அரசர் கிடையாது, அல்லாஹுக்கு அடிமை. எனக்கு எங்கே அவகாசம் கிடைக்கிறதோ அங்கே தான் நான் தொழணும். அதனால் இங்கே எங்கே இடம் இருக்குதோ அங்கே நான் தொழுகிறேன், பின்னால் இருந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தொழுதார் அப்படின்றத அந்த நேரத்தில் உள்ள எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா நியூஸ் சேனல்களிலும் இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக வந்தது. அதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம். நீ ஊருக்கே அரசராக இருக்கலாம், உலகத்திலே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவின் பள்ளிவாசலில் நீ அல்லாஹுக்கு அடிமை என்பதை உணர வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. மதுவை ஒழித்தார்கள். அரபுகள் மது பிரியர்கள். அவர்களின் பொழுதுபோக்கே 2 விஷயங்கள். ஒன்று, அவர்களின் மொழி, அரபி மொழியை அளவு கடந்து நேசம் கொள்ளக்கூடியவர்கள் அரபுகள். அரபு மொழி பேசுகிறவன் தான் உலகிலே பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஊமைகள் அப்படின்ட்டு ஒரு கொள்கை அவர்களுக்கு. அரபு அஜமின்னு தான் சொல்லுவாங்க. பிற மொழி பேசக்கூடியவர்களை அஜமி என்பார்கள், ஊமைகள். அவங்க பேசுகிறது தான் ஊம பாஷை, எங்களுடைய பாஷை தான் உயர்ந்த பாஷை என்கிற எண்ணம் அரபுடைய உள்ளது. கவி பாடக்கூடிய கவி அரங்குகளை நிறுவி கவி பாடக்கூடியவர்களுக்கு ஏராளமான செல்வத்தை அள்ளி வீசுவார்கள். அரபு மொழியை எவ்வளவு அழகாக பாடுறான் பாருங்க அப்படின்ட்டு அந்த காசுகளையும் பணங்களையும் அள்ளி வீசுவார்கள். இதுதான் பொழுது போனால் அவர்களுடைய டைம் பாஸ், அவருடைய கேளிக்கைகள். 2வது மது. மூழ்கக்கூடிய அளவுக்கு மதுவிலே திளைத்திருந்தவர்கள் அரபிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவெறியையும் மொழி வெறியையும் நீக்கினார்கள். மதுவின் மீது உள்ள அவர்களின் மோகத்தை நீக்கி மதுவை தடை செய்தார்கள். மது தடை என்கிற வசனம் இறங்கிய பொழுது மதீனாவின் வீதிகளில் ஆறுகளைப் போல மது ஓடியது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. சூதாட்டத்தை விரட்டினார்கள், வட்டியை நீக்கினார்கள். கடைசி தங்களுடைய பேருரையில் சொல்கிறார்கள், வட்டி இந்த சமுதாயத்திலிருந்து முழுமையாக அகற்றப்படுகிறது. அந்த வட்டி அகற்றப்படுறது அப்படின்றத நான் பிரகடனப்படுத்துகிறேன். என்னுடைய உறவுகள் ஹாஷிமி குடும்பத்தில் யார்கிட்டையாவது நீங்கள் வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல அந்த வட்டியை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்ட்டு என்னுடைய குடும்பத்தில் இருந்தே அந்த பணியை நான் துவக்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை அரபகத்தில் இருந்தது. அடிமைகளைப் போல பெண்களை நடத்தினார்கள். இன்னும் ஏராளமான புரட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அவர்களின் சாதனை பட்டியலை நாம் பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக செய்த அர்ப்பணங்கள் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ஏகத்துவத்தை நிலை பெறச் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ தத்துவத்தை அழுத்தம் திருத்தமாக மக்களிடத்தில் எடுத்துரைத்தார்கள். சாதாரண விஷயம் அல்ல. மக்காவாசிகளிடத்திலே
சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்வது சாதாரண காரியம் அல்ல, உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய காரணம் 300 வருடங்கள் அவருடைய உள்ளத்திலே சிலைகளின் மீது உள்ள ஆசை அல்ல, பித்தி பிடித்த ஒரு நிலை வந்துவிட்டது என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. பைத்தியம் பிடித்திருந்தார்கள் சிலைகளின் மீது. ஒன்றுக்கும் ஒரு கடவுள், மழை தர்றதுக்கு ஒரு கடவுள், நோயை நீக்குவதற்கு ஒரு கடவுள், காய்ச்சல் வந்தால் ஒரு கடவுள், அதை போக்குவதற்கு ஒரு கடவுள், செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு கடவுள், வீரத்தை கொடுப்பதற்கு ஒரு கடவுள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலையை வடித்து வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட காபத்துல்லாஹவை சுற்றி 300 சிலைகள் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அரபுகள் சிலை வணங்கிகள் அல்ல. மக்கா என்கிற ஒரு தேசமே முன்னால் இருக்கவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையார் அவர்களையும் கைக்குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டி வரும் பொழுது அது ஒரு பாலைவன மேடு, அது ஒரு பாலைவன காடு. அந்த இடத்துல விட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு புல் பூண்டு கூடிய இல்லை, மனித சஞ்சாரமே வசிக்காத ஒரு பகுதியாக, ஒரு பிரதேசமாக இருந்தது மக்கா நகரம். அது நீண்ட வரலாறு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியிலிருந்து ஜம்சம் நீரூற்று பெருகுகிறது. அங்கு மக்களுடைய வருகை வர துவங்குகிறது. நீர் தான் மனிதனின் உயிர் ஆதாரம். அங்கு நீர் வந்ததற்கு பின்னால் தான் மனிதர்களுடைய குடியிருப்பு அங்கு வருகிறது. நாடோடிகளாக திரிந்து கொண்டிருந்த ஜுருஹும் கிளையார்கள் முதலாக மக்காவிலே வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் இருந்துதான் அரபுகள் என்ற ஒரு பாரம்பரியம் துவங்குகிறது. அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்தார்களோ அதை தான் பின்பற்றி வந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது என்கிற நிலைதான் மக்காவிலே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இதே நிலைதான் இருந்தது. ஜுருஹும் கிளையார்களை வெளியூர்களில் இருந்து மக்காவிற்கு வரக்கூடிய எல்லா மக்களும் மதித்தார்கள், பண்பாக நடந்து கொண்டார்கள். ஏகத்துவத்தோடு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்கிற ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள். இந்த ஜுருஹும் கிளையார்களுக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மரியாதை பார்த்த பொறாமை கொண்ட ஹுசா என்கிற கிளையார், பக்கத்து ஊரில் இருந்த ஹுசா என்கிற கிளையால் அவர்களின் மீது போர் தொடுத்து அவர்களை வென்றதற்கு பின்னால் முதலிலே சிலையை கொண்டு வந்தவர்கள் இந்த ஹுசா கிளையார் தான். அதற்கு பின்னால் தான் சிலை வணக்கம் என்பது மக்காவிலே துவங்கியது. சிலை வணங்குவதில் அரபுகள் சிலை வணக்கத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹுசா என்கிற கிளையார் சிலையை கொண்டு வந்து வைத்தார்கள். அதிலிருந்து சிலை வணங்கிய அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட காபத்துல்லாஹ்வின் உள் 300 சிலைகள் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். காரணம், சிலையை வணங்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக சஹாபாக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி கடுமையாக துன்புறுத்தப்பட்டது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரே வார்த்தைக்காக துன்புறுத்தப்பட்டார்கள். பின்னாட்களில் எல்லாம் இஸ்லாமியர்களாக ஆனார்கள். மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுள் நுழைந்த போது 300 சிலைகள் இருந்தது. அந்த 300 சிலைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் இந்த அரபகத்தில் சிலை வணக்கம் என்பது இருக்காது. ஷைத்தான் சிலை வணக்கம் செய்வதை விட்டும் உங்களிடத்திலே தோல்வி அடைந்து விட்டான். இனிமேல் உங்களிடத்திலே அவன் பகையை ஊட்டுவதன் மூலமாக வெற்றி கொள்ள முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உள்ள அனைத்து சிலைகளும் நீக்கினார்கள்.
இந்த ஏகத்துவ கொள்கையை மிக ஆழமாக மக்களுடைய உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதித்தார்கள். இன்றைக்கு கூட எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்திலே காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாருக்கும் அல்லாஹுவை இணை வைக்கக்கூடாது என்ற கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானலாக புகழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த நபியும் சிறந்தவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்பதை இஸ்லாமியர்கள் சொல்வதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை நபி, அவர் அல்லாஹுவின் அடிமை என்பதை உறுதியாக நம்புவார்கள். வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடைக்கவில்லை. யூதர்களும் கிறிஸ்துவர்களும், யூதர்கள் உஸைர் என்கிற நபியை அல்லாஹுவின் குமாரன் என்றார்கள். கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுள் என்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொல் இஸ்லாமியர்களுடைய வாயிலிருந்து வராது. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஏகத்துவ புரட்சி. பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம் சொல்லு அப்படின்னா இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டாங்க. காரணம், அது அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது இஸ்லாமியர்களுக்கு தெரியும். நிர்பந்தமாக கூட சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலை கூட இஸ்லாமியர்களிடத்தில் இருக்காது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்கிற ஒரு சஹாபி ரோம் நாட்டிற்கு போருக்காக போற அவரை சிறைப்படுத்திடுறாங்க. மிக நீண்ட சம்பவம். மிக நீண்ட நாட்கள் பட்டியலிலே அவர் சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். கடைசியில் அவருக்கு உணவாக பன்றியின் இறைச்சி கொண்டு போகப்படுது. அப்பொழுது அந்த பன்றியின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு மறுக்கிறார். அந்த அரசன் கூப்பிட்டு கேட்குறான், உங்கள் மார்க்கத்தில் தான் நிர்பந்தமான நேரத்தில் பன்றியின் இறைச்சி கொடுத்தா கூட சாப்பிடலாம அப்படின்னு இருக்க, இப்போ நீ பசியில் இருக்கிற, நான் உணவு உனக்கு கொடுக்கல, நிர்பந்தமானதான இருக்கிற, நீ இந்த பன்றியின் இறைச்சியை சாப்பிடலாமா அப்படின்ட்டு ரோம நாட்டின் மன்னன் கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பன்றியின் இறைச்சியை சாப்பிடுவது கூடும், நிர்பந்தத்தில் கூடும், நீ எனக்கு உணவு கொடுக்கறதில்ல, நான் இப்படியே சாவதற்கு இந்த பன்றியின் இறைச்சியை சாப்பிட்டு என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி உண்டு. இருந்தாலும் நான் சாப்பிடுவது உன்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், என்னுடைய கொள்கையில் நான் விட்டு கொடுத்து விட்டேன் என்கிற ஒரு எண்ணத்தை உனக்கு ஏற்படுத்தும் என்பதால் நான் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான். எந்த நேரத்திலும் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்க மாட்டேன் என்ற உறுதியில் சஹாபாக்கள் நாயக தோழர்களும் இருந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த உறுதியை நமக்கும் தந்தருள் புரிவானாக.